ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. பட் ஆனால் கமெண்ட் நிறைய வருதோசரம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, பட் நல்லா தெளிவாக தான் சொல்லின்னு இருக்குன்னா என்னன்றதை யாருமே கமெண்ட்ல மென்ஷன் பண்றதே இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கான டவுட்டை நீங்க மென்ஷன் பண்றீங்க. பட் ஆனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இனிமே நான் எல்லா டவுட்டுக்கும் ரிப்ளை பண்றேன். பட் ஆனால் என்னுடைய வீடியோவில் அந்த வீடியோ குவாலிட்டியே ஏதாவது குறை இருக்கா இல்லை நிறைய இருக்கா அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றது தோணும். ஓகேங்களா, சரி நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஒரு நியூ அப்டேட் தான். ஓகேவா, யூடியூப்ல என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வியூ ப்ராடக்ட்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஓகேவா, உங்களுக்கு மானிட்டைசேஷன்ல 3000 வாட்ச் வரும். பட் 500 சப்ஸ்கிரைபர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் சொல்லிட்டு ஒன்று எனேபிள் ஆகும். ஓகேவா, அந்த ஷாப்பிங் இது எனேபிள் ஆகிறதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது நீங்கள் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா பட் மானிட்டைசேஷன் ஆன சேனல்னு சொல்லுவோம். ஓகேவா, மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டோர்னு சொல்லி ஒன்று காமிக்கும். அந்த ஷாப்பிங்கில் போய் நீங்களே ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதில் நீங்களே எடிட் பண்ணி போடுவீங்க. ஆனால் இப்போலாம் எப்படி தெரியுமா, ஒரு வீடியோ கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ அது பாருங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணலாம். அது நீங்கள் கிரியேட் பண்ணதா இருக்க தேவையில்ல. பட் அமேசானில் இருக்கிறதோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறதோ அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்க ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் பேஜில் நீங்கள் சேல் பண்ணலாம். அந்த சேல் பண்ணுறது மூலம் உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரோட யூடியூப் சேனலும் மானிட்டைசேஷனான எல்லா யூடியூப் சேனலுமே இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். பட் அது எப்படி இப்போ எனேபிள் பண்ணுறது, அந்த எனேபிள் பண்ணிட்டா நம்ம அந்த வீடியோவில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, நமக்கு வீடியோ கீழே அந்த ப்ராடக்ட் எப்படி வர்றது. ஓகேவா, அந்த வீடியோவில் இதெல்லாம் கமிஷன் கிடைக்கும், எதுக்கெல்லாம் கமிஷன் இல்லை, அந்த மாதிரின்றதையும் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஓகே கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். இப்போ என்னோட சேனல் நான் ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, அது நேற்று தான் போட்டேன். இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். வீடியோ கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அங்கே மேலே பாருங்கள் வியூ ப்ராடக்ட்னு சொல்லி காமிங்களா. ஓகே, இது ஒரு ஆப்ஷனு. பட் அதுவே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பட் அந்த வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணோடனே எங்கள் ப்ராடக்ட் என்னன்றது காமிச்சிச்சு. இதை விட்டுடுங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த மோர் அப்படின்றத கிளிக் பண்ணனா என்னுடைய வீடியோக்கு கீழே காமிக்கு பார்த்தீங்களா, நான் ஆட் பண்ண ப்ராடக்ட். இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோர் வச்சிருந்து அதுக்கப்புறம் நாமளே ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி விற்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அதுலேயே ஒரு 2 இது இருக்குது அந்த மேக்கிங். அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, பட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஓகேவா, அதுக்காக தான் இது. பட் இது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, அதை ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ நான் எனேபிள் பண்ணுறதுக்கு சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மானிட்டைசேஷனான சேனல். இதில் சேனலோட இது லாகின் பண்ணிவிட்டு சேனலோட டாஸ்க்போர்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஏர்னிங்ஸ் அப்படின்றதுல கிளிக் பண்ணுறோம். ஓகேவா, ஏர்னிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஓகேவா, இது மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம். இது இங்கே பாருங்கள், மெம்பர்ஷிப்னு இருக்குது அண்டு ஷிப்பிங்னு இருக்குது. சாரி, ஷாப்பிங். அந்த ஷாப்பிங் தான் நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேவா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா கனெக்ட் யுவர் த ஆன்லைன் ஸ்டோர் யூடியூப்னு இருக்குது. ஓகேவா, சரி, இது நம்ம இருக்கலாம். இதில் நம்ம இதில் இல்லைன்னா எங்கே பார்க்கலாம்னா மேலே பாருங்கள் ஓவர் வியூ, வாட்ச் பேஜ் அண்ட் ஃபீடு, ஷார்ட் ஃபீடு அண்ட் ஷாப்பிங்னு இருக்கா. அந்த ஷாப்பிங்கில் கிளிக் பண்ணினா இங்கே காமிக்கும். ஒன்று ஜாயின் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டோர்ஸ், 2 இது இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஜாயினுக்கும் இந்த ஸ்டோருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் கமிஷன் அண்டு ஹெல்ப் வியூஸ் அண்ட் ஷாப் த டேக் த ப்ராடக்ட்ஸ். இது நீங்கள் ஒரு டேகாக ப்ராடக்ட் மற்றவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் ஸ்டோர், ப்ரொமோட் யுவர் த மிஸ்டர் சாண்டர்சன் அண்ட் யுவர் சேனல். உங்களுடைய சேனல் நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் ஜாயின் அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராம் ஆன் பண்ணுறேன். டேன் ஆன் அப்படின்றத கொடுத்தனா இங்கே காமிக்கும். உங்கள் பாருங்கள், அந்த ஷாப்பிங் அல்காரிதம் அந்த வியூ வீடியோ அவங்களே போட்டிருக்காங்க. ஓகே, யூடியூப்லேயே போட்டிருக்காங்க. கீழே வந்தோடனே ஹெல்ப் வியூ அண்ட் த ஏர்ன் மணி, அக்செப்ட் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரொமோஷன் from popular brand and the find the best commission rate you. ஓகேவா, get paid with the viewers tag product your the video shots, manage affiliate product and install the all place. கண்டினியூ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த மேனேஜர் கிளிக் பண்ணோன்னே கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டிக் பாக்ஸ், அந்த டிக் பண்ணிவிட்டு ஒரு ஜாயின் ப்ரோக்ராம் அப்படின்றது மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா, ஜஸ்ட் இது ஒரு அக்ரிமெண்ட், அதை கொடுத்தீங்கன்னா இது கட் ஆகிடும். இப்போ கட் ஆனோடனே நீங்கள் உங்களுக்கு இதாகிடுச்சு. ஓகேவா, இப்போ ஸ்டோர் மட்டும் தான் இருக்குது. அந்த ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா இது நாமளாக கிரியேட் பண்ணுறது. ஓகேவாங்க, ஷிப்பியில் ஷார்ப் ஷாப்பு, ஷாப்பிங் அந்த ஃபோர்த் வேர்ல் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பிராண்டோட கம்பெனி. இதில் நீங்கள் ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி அதில் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறது. ஓகேவா, பட் நாம் ஸ்டோர் இல்லை. இப்போ நான் இது எனேபிள் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தவங்க மானிட்டைசேஷன் சேனல் மட்டும்தான் இருக்கும். பட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டேன். நான் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மட்டும் தான் இருக்கும். இது ஸ்டோர் இது பண்ணுறது. ஓகேவா, சரி, இப்போ நம்ம ஒரு எப்படி இது நம்மளுக்கு ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ நான் டாஸ்க்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ அதில் போய்ட்டு அப்லோட் வீடியோன்றதை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணி
என்னோட ஃபைல் இருக்க வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. பட் ஏதோ ஒரு வீடியோ வீடியோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா. சரி, இப்போ நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன்னா, இப்போ அப்லோட் பண்ணோடனே நம்ம டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக கொடுப்போம், தமிழ் எல்லாமே ஓகேவா. நீங்கள் ஓவரால் எல்லாத்தையுமே அதை கரெக்டாக கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து காமிக்கும் ஓகேவா. அந்த ஆல் ஜென்ரேட் அது எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. நீங்கள் எல்லா இதுவுமே கரெக்டாக பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி பக்கத்தில் தான் வரும். நான் இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துறேன் ஓகேவா. கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டீட்டெயில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே மானிட்டேஷன் ஆன் பண்ண சொல்லும். மானிட்டேஷனை வந்து கிளிக் பண்ணி அதுவும் ஆன் பண்ணி டன் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆட்ஸ் அபிலிட்டி இது வந்து நம்ம மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா என்ன கேட்டகரின்றது நம்ம எதுவுமே தெரில அப்படின்னா நன் ஆஃப் த அபவுண்ட் கொடுத்துட்டு சப்மிட் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன கண்டென்ட்ன்றது அதுவே ப்ரொவைட் பண்ணிக்கும் ஓகேவா. அடுத்தது வீடியோ எலமெண்ட் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே எலமெண்ட் இதில் தான் வந்து நம்ம அந்த டேக் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட்ஸ் அபிலிட்டிஸ், அடுத்தது டேக் ப்ராடக்ட்ஸ் அண்டு ஸ்க்ரீன் ஓகேவா. அடுத்து ஆட் கார்ட்ஸ் இதில் தான் இப்போ இதில் வந்து நம்ம இந்த டேக் ப்ராடக்ட் அப்படின்றது இப்போ வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த 3 மட்டும் தான் இருக்கும். பட் இந்த நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஷாப்பிங்கில் போயிட்டு ட்ராக்கிங் ஃபீச்சரில் போய்ட்டு நம்ம கொடுத்துடலாம் அந்த கமிஷன் ஏர்னிக்கு. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரும். எனேபிள் பண்ணோன்னே டேக் ப்ராடக்ட்னு சொல்லி வரும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆட் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்னன்றது ஷோ ஆகும். இப்போ நான் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் எனக்கு ஸ்டோர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் பண்ணுறேன். இங்கே லிமிட்டட் டைம் ஆஃப் த எக்ஸ்டெண்ட் கமிஷன் அண்ட் த ஜனவரி 2025 இதுக்குள்ளே ஒரு லிமிடெட் கமிஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸ்டோரில் கிளிக் பண்ணோன்னே ஃப்ளிப்கார்ட்டு மைனெட்ரு ஓகேவா. இது 2 தான் இருக்குது. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டை கிளிக் பண்ணி அப்ளைன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ளிப்கார்ட்டில் இதெல்லாம் வரும். இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் கிளிக் பண்ணி அப்ளைன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கும் அந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு காமிக்கும். இங்கே பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அங்கே எஸ்டிமேட் போட்டு 0% கமிஷன்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஒரு இதுக்கும் அந்த ப்ரைஸோட வேல்யூ எஸ்டிமேட் 0 கமிஷன் இருக்கா. அதில் உங்களுக்கு அங்கே பாருங்கள் எஸ்டிமேட் 8.5% கமிஷன். இப்போ இந்த பாட்டில் நீங்கள் சேல் பண்ணுறது கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு 8% வந்து 8.5% கமிஷன் தருவாங்க ஓகேவா. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட் லிங்க்கை கூட கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதேமாரி கமிஷன் பேஸில் இருக்கிற ப்ராடக்டாக சேல் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் ஓகேவா. சும்மா ஆட் பண்ணுறதால நம்ம கமிஷன் இல்லாத நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ப்ரொமோஷன் தான் போகும். நம்மளுக்கு எதுவும் பெனிஃபிட்ஸ் கிடையாது. உங்களுக்கு கமிஷன் இருக்கிறதுல நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கமிஷன் கிடைக்கும். இப்போ அந்த குக்கர் இது பண்ணால் வருது, இந்த டிவி இது பண்ணால் எனக்கு 250 ரூபா கமிஷன் கிடைக்குது ஓகேவா. எஸ்டிமேட் ஒரு ரேட்டுக்கு அவங்களா கமிஷன் கொடுக்குறது ஓகேவா. அவங்களா இது பண்ணுறது. இப்போ நான் அதை கொடுத்து இப்போ நான் ஜஸ்ட்டு நம்ம என்னன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து லிங்க் காமிக்கும், இந்த ப்ராடக்ட் காமிக்கும். அவங்க அதை கிளிக் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மூலிமா நமக்கு ஒரு கமிஷன் அவ்வளோதான் ஓகேவா. இப்போ ஜஸ்ட்டு அதில் கிளிக் பண்ணால் எத்தனை ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 3. அது நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம் ஓகேவா. நீங்கள் ஒரு 10-15 கூட இது பண்ணலாம். இந்த ஷேர் லிங்க்னு சொன்னல இந்த ப்ராடக்ட் அது எப்படி பண்ணலாம்னா நான் இப்போ கூகுளில் போய்ட்டு அதே ஃப்ளிப்கார்ட்டில் வேறு ஒரு ப்ராடக்ட் ஓகேவா. இப்போ நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நான் வந்து எனக்கு எது வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ எனக்கு எதனா ஒரு மைக்கோ இல்லை எதனா வேணுமோ அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி செக் பண்ணுறேன். இப்போ நான் கொடுத்துட்டு யூடியூப் மைக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு போயர் மைக்னு இருக்குது அந்த ப்ரொஃபஷனலாக அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இது வந்து நான் விசிட் பண்ணிட்டேன். இந்த விசிட் பண்ணவனே இதோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் விசிட் பண்ண சைட் இதுதான். இந்த சைட்டை வந்து நான் லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் கூட நான் வந்து என்னோட சேனலில் சேல் பண்ணலாம் ஓகேவா. இப்போ நான் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் லிங்க்கை காப்பி பண்ணிட்டு இங்கே சர்ச் இதில் கிளிக் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி சர்ச்சுன்னு கொடுத்தவனே எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆயிடுச்சிங்களா. இதில் 8.5 கமிஷன் இருக்குது. அப்போ ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடும் ஓகேவா. இப்போ எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது லிமிட்டட் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம அதிகமாக ஆட் பண்ண வேணாம் ஓகேவா. சரி, இப்போ அதில் ஆட் தமிழ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் அங்கே பாருங்கள் அங்கே உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா. இது வந்து யூஎஸில் 2000 செப்டம்பர்லேருந்தே வீடியோஸ் டேக்கில் வர மாதிரி வந்தது. இது வந்து ஆல்ரெடி முன்னே பெரிய சேனலில் தான் வந்து இப்போ வந்து மானிட்டேஷன் இருக்க எல்லா சேனலுக்குமே கொடுக்குறாங்க ஓகேவா. இந்த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய யூடியூப் சேனல் கொடுத்தாங்க. பட் இது வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ அந்த டைமை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தவொடனே இங்கே வந்து ஆட் த டைம் எந்த நிமிஷத்துக்குள்ளே வரணுன்றது. ஆனால் இங்கே பாருங்கள் ஆட் அட் லெஃப்ட் 30 செகண்ட் ஆஃபர் த ஸ்டார்ட் ஃப்ரம் 30. அப்போ 30 தான் அவங்க 30 செகண்ட்குள்ளே தான் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ நான் அதை தமிழில் கூட ஜஸ்ட்டு செக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் 30 குறைந்தபட்சம் 30 வினாடிக்குள் சேர்க்கவும் ஓகேவா. 0.5 செகண்ட்லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. சரி, இப்போ நம்ம அதில் வந்து கிளிக் பண்ணி ஆட் ஸ்டாம்ப் வேணும்னா கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ எனக்கு ஆட் ஸ்டாம்ப் வேணான்னு சொன்னால் ஜஸ்ட்டு நான் ப்ராடக்ட்டை மட்டும் நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் ஒரு 4 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே. என்ன எனக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். இல்லை இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவை அப்படின்னா அங்கே டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம் ஓகேவா.
பட் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதால உங்களுடைய வீடியோ கீழே வந்து காமிக்கும், அது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மை என்ட்ரின்றது கொடுக்குறோம். ஓகேவா, மை நெட்ரு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதுவும் ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ இதில் வந்து லிங்க்ஸு என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஷூ இல்லை மார்க்கெட், பட் என்ன இது ஒரு டெக் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மைக்கு, ஒரு சிஸ்டம், அந்த பேண்ட், அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு டன் அப்படின்றத கொடுத்தோம்னா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா அப்படின்னா எனக்கு சேவ் ஆகிடும். இது வந்து நான் ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் உங்களை ஆட் எண்டு ஸ்க்ரீன் இதெல்லாம் வேணும்னா சேவ் பண்ணிங்க. ஓகேவா, பட் இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ எப்படி நம்மளுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா, இப்போ நான் கண்டென்ட்டை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண வீடியோவை நான் போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் நீங்கள் போய் செக் பண்ணால் காமிக்கும். நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம், அதனால் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக கொடுக்குறேன். இப்போ நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணினே வரும். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே காமிக்கும். ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணோன்னே காமிக்கிறேன். இப்போ இது பண்ணிட்டேன், ப்ளே பண்ணோன்னே எங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே எனக்கு ப்ராடக்ட்டை ஃபுல்லாக காமிக்குங்களா. எனக்கு நான் எத்தனை ப்ராடக்ட் இது பண்ணும் அது மொத்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ஷோ ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி கிளிக் பண்ணி பண்ணலாம். அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 4 இல்லை 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் லைன்லேயே கேட்கும். ஓகேவா, பட் நீங்கள் அந்த ப்ராடக்ட் அவங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி பர்ச்சேஸ் யாருனா பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வந்து சேல் பண்ணுறது. இந்த ஆப்ஷன் நல்ல இதுதான். யாராருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சேனலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டோரை தவிர மற்றபடி நீங்கள் கமிஷனுக்காக ஃப்ளிப்கார்டு இல்லை மைமேட்ரி அந்த மாதிரி இருக்கிற ஆன்லைன் ஷாப்பிங்கோட இதையும் நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலியமாகவும் இன்கம் வந்து சம்பாதிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்திருக்க அப்டேட் நல்ல அப்டேட் தான். இது யாராருக்கெல்லாம் எனேபிள் ஆயிருக்கோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி மற்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலியமாக ஒரு கமிஷன் கிடைக்கும். அது மூலியமாக நீங்கள் வந்து இன்கமும் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.